this once. Yeah. So everybody is well. You are all welcome for almost fifth session for this series. So today we are going to discuss about the diabetics. Our friend Mr. Murugan is in the meeting. He will be able to explain everything about diabetics. What is diabetics? How can you prevent the diabetics? And if you become diabetic patient, what will be the how you can cure it? What will be the medical treatment for in a permanent way? I mean, it's not temporary medical treatment, it's permanent treatment. So there will be important information. If there is any issues or any doubts, please park your doubts for the time being. You can definitely ask your question at the end of the session, not in the middle of the session, so that the session will go smooth. So that is my request to all the parties. Yeah. Yes, Muruga, you can start. Okay, once good evening, everybody. There are Karthik, Sanjay, and Pallava. Good evening. Hope everyone are safe and stay at home. Okay, let's come to the point. What is diabetes? ரொம்ப ஈஸியாவே சொல்லலாம். மெடிக்கல் டேர்ம்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி, சர்க்கரை அப்படின்னா என்னன்றது உங்களுடைய ஐடியா. What is the சர்க்கரை நோய்? சர்க்கரை நோய் என்ன? For me, எனக்கு என்கிட்ட கேட்டீங்க முருகன். சர்க்கரை வியாதினா என்னன்னா, பான்கிரியாஸ்ங்கிற ஒரு உறுப்புல இருந்து நமக்கு சுரக்க வேண்டிய இன்சுலின் அப்படிங்கிற திரவம் சுரக்கணும். அது நம்ம ஃபுட் எடுக்கிற நம்ம டயட்டை பொறுத்து அது மாறுபடும். அப்படி சரியா அது சுரக்கல, கம்மியாவோ அதிகமாவோ சுரந்தா அதுக்கு பேர் வந்து சுகர் வந்திருக்குன்னு அர்த்தம். இல்ல அவரு ஜெராஜ் உங்க ஹெட்செட்ல ஏதோ பிரச்சனை, ஏதோ ஆடியோஸே கேட்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாவே இருக்குது, 2-3 நாளாவே எப்படி இருக்கு. ஓகே, யூ கேன் சஞ்சய். Sanjay is gone. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க ஐடியா சொல்லுங்க. சுகர்னா என்ன? சுகர்னா அதுதான் சார், பேங்க்ரியாஸ்ல இருந்து சுரக்க வேண்டிய ஒரு இன்சுலின்ங்கிற ஒரு திரவம் வந்துட்டு உடல்ல வந்துட்டு கம்மியா சுரந்தா அது சுகர்னு சொல்லுவாங்க சார் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. அதிகமா சுரந்தா அது சுகர் தான் சார். Okay. Good one. So first of all, it's all over. Pallava, what about Pallava? Pallava, are you there? Mr. Pallava இன்னும் ஆடியோ ஜாயின் பண்ணல, நீங்க கண்டினியூ பண்ணலாம். Honor ITEX, who is Honor ITEX? ஹலோ, Honor ITEX யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நியூ பார்ட்டிசிபென்ட் Honor ITEX. ஹலோ, Honor ITEX. ஹலோ, நான் ஜெயராஜ் இருக்கல, அவங்க மாமா பையன். ஓகே, குட். சரி. Okay, Karthik. Then let's start. One more person, our friend Dandapani is also joining. Okay, you can start now. Yeah. Who's our Dandapani? Cities. Hi. நம்ம Dandapani. Hi. இப்பதான்டா வந்தியா Dandapani? இவ்வளவு நாள் கழிச்சு. வா. சவுண்ட் ப்ராப்ளம் இருக்கு சார். Okay. Muruga, you can start now, Muruga. Okay. Let's start. டயபெட்டிஸ்ன்றது வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க நவடேஸ்னா, நம்ம பிளட்டை எடுத்து பிளட்ல எந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கு அதை பார்க்கும் போது ஒரு WHO, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன்.
டயபெட்டிஸ் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எவ்ரி ஒன் கேன் மியூட் யுவர், பிகாஸ் சைட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கேக்குது, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஸோ மியூட் பண்ணிக்கலாம், பேசணுன்றவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, நான் மியூட் பண்ணிடுறேன். எவ்ரி ஒன் கேன் மியூட். யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, நான் சொல்றேன். இப்போ டயபெட்டிஸ்ன்றது வந்து பிளட்ல இருக்கிற, சாரி, நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டை எடுத்து அந்த பிளட்ல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு மெஷர் இருக்கு. அது வந்து 3 டைப் ஆஃப் மெஷர்ஸ். ஃபாஸ்டிங்னா வெறும் வயிற்றுல மீன் காலையில எழுந்த உடனே தண்ணி கூட குடிக்காம மோஷன் போயிட்டு எம்டி ஸ்டொமக்ல ஃபாஸ்டிங் பிளட் சுகர். தென் போஸ்ட் பிராண்டியல் மீன் சாப்பிட்டதுக்கு பிறகு, பிராண்டியல் மீன் சாப்பிட்டது உணவுக்கு பிறகு, தட் இஸ் 1.5 hours பேக், சாப்பிட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு எடுப்பாங்க ஒரு டெஸ்ட். இது போக ரேண்டம்னா எப்போ வேணாலும் எடுக்கலாம். ரேண்டம்ல இந்த மூணுத்துக்கும் 3 விதமான வேல்யூஸ் இருக்கு. ஃப்ரம் திஸ் டு தட், திஸ் இஸ் த நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்க எல்லாருக்கும் வந்து டயபெட்டிஸ் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அமெரிக்கா பிரசிடென்ட் யாரு அப்படி தெரிஞ்சுக்கும் போது உடம்பு உடம்புனுடைய ஆர்கன் எவ்வளவு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உங்க பாடியை கேர் பண்ணணும். உங்க டியர்ஸ் அண்ட் நியர்ஸ் டயபெட்டிஸ்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஸோ யூ மே ப்ரிவென்ட், உங்களால அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். வந்தாலும் பெருசா ஒரி பண்ண வேண்டாம். டாக்டர்ஸ் மோஸ்ட்லி ஆலோபதியில வந்து பயமுறுத்துறது தான். பயம் தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? நான் இந்த ஃபீல்டில் இருக்குன்றதுனால சொல்றேன். நம்ம உடம்ப முதல்ல நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறத படிக்கணும். நம்ம உடம்பு என்னன்னு தெரியாம நம்ம போயிட்டு மத்ததெல்லாம் பார்த்து பேசி நோ யூஸ். ஸோ அதனாலதான் சிம்பிள் வே டயபெட்டிஸ்னா என்னன்றது உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ டயபெட்டிஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். சரியா? ஸோ குளுக்கோஸ் பிளட்ல இருக்கிற செல்ஸ்ல போயிட்டு அது ஆட் ஆகும் போது எனர்ஜெட்டிக்கா ஃபார்ம் ஆகுது. நம்மளால ஆக்டிவா நடக்க முடியுது, பேச முடியுது, ஓட முடியுது, ஆட முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, ஆக்டிவா பண்ண முடியுது. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். அப்ப குளுக்கோஸ் வந்து நல்லது தானே? குளுக்கோஸ் போய் செல்ஸ் கூட கலந்தா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு எனர்ஜி தானே கிடைக்கும். ஸோ இது எங்க இன்சுலின் சுரக்கிறதுல வந்து எப்படி குறைபாடுன்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்சுலின் 2 விதமான ஹார்மோன் வந்து பான்கிரியாஸ் கணையம். கணையத்துல 2 விதமான ஹார்மோன் சுரக்குது. ஒன்று இன்சுலின், இன்னொன்னு கிளக்கோகன். இப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைக்கிள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். பான்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் சுரக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் இருக்கும். இது ரெண்டும் கலந்து போய் என்ன ஆகுனா செல்ஸ்ல போய் கலக்கும். இந்த குளுக்கோஸ் வந்து செல்ஸா ஜென்ரேட் ஆகிறதுக்கு மெயின் கீ வந்து இன்சுலின். அப்ப இன்சுலின் உடம்புல குளுக்கோஸுக்கு தேவையான அளவுக்கு இன்சுலின் கிடைச்சாதான் அது போய் செல்ஸா ஜென்ரேட் ஆகி ஸோ நம்மளால ஆக்டிவா பண்ண முடியும். அப்ப அந்த இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம பேன்கிரியாஸ்ல இருந்து சுரக்கிற எல்லா இன்சுலினும் போய் குளுக்கோஸ் கிடைக்குதா அப்படின்றது அப்படி கிடையாது. இப்ப இன்சுலின் சுரப்புக்கு தேவையான அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கும். குளுக்கோஸ் எடுத்து செல்ஸா மாற்றும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம மசில்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் அன் சிம்பிள் எக்ஸாம்பிள், எல்லாரும் நம்ம சேலரி வாங்குறோம். சேலரி வாங்குறத மெட்டீரியலிஸ்டா அந்த பணமா சேலரி வாங்குறோம், ரெண்ட் கொடுத்துட்றோம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கும்? பேங்க்ல இருக்கும். இம்மெட்டீரியலைஸ்ட் மணி. சரிங்களா? அதெல்லாம் பேங்க்ல இருக்கும் போது உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா, இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு செலவு வேணும். செலவுக்கு பணம் வேணும்னு என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்து அந்த செலவா கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி பான்கிரியாஸ் இன்சுலினை சுரக்கும், தேவையான அளவை வந்து அந்த குளுக்கோஸ் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸை நம்ம மசில்ஸ்ல வந்து சேவ் பண்ணி வைக்கும் போது தேவைப்படும் போதெல்லாம் வந்து அதை வந்து இன்சுலினா கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துக்கும். ஸோ 2 விதமான ஹார்மோன் சுரக்குன்னு சொன்னேன். இன்சுலின் டைரக்டாவே குளுக்கோஸ்ல போய் கலக்கும், குளுக்கோஸ்ல இருந்து கலந்து அது வந்து செல்ஸுக்கு போய்
மாதிரி இன்னொன்று ஹார்மோன் சுரக்கும் பேன்கிரியாஸ்ல கிளைகோகன். இந்த கிளைகோகன் இன்சுலினா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் தேவையான உடம்புக்கு தேவையான இன்சுலினை அது கொடுத்து குளுக்கோஸ் கூட கலந்து. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ என்னன்னா குளுக்கோஸ் பிளட்ல தான் இருக்கும். அதை விட இருக்கு அப்படின்னா இன்சபிஷியன்ட் சப்ளை ஆஃப் இன்சுலின். தேவைப்படுற அளவுக்கு இன்சுலின் வந்து உடம்புக்கு கிடைக்கல. அதனால குளுக்கோஸ் வந்து இன்சுலின் வந்து அதிகமாயிடும். இதே வந்து நேச்சுரலா சுரக்கிற எல்லாமே மசில்ஸ்ல போய் ஃபார்ம் ஆகும். வேற ஆர்டிபிஷியலா நீங்க வெளியில இருந்து கொடுக்குற இன்சுலின் ஸ்டோர் ஆகாது. அது ஒன் வே ப்ராசஸ். திஸ் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிபிஷியல் அண்ட் நேச்சுரல். ஸோ பாடி அவ்வளோ அற்புதமா ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணி. ஸோ ஹைப்போகிளைசீமியா அப்படின்னா சுகர் லெவல் கம்மியாயிடும். உங்க பிளட்ல சுகர் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால எதையுமே பண்ண முடியாது. உங்களால கையை கூட ஆட்ட முடியாது. தென் செமிகான்சியஸ் லெவலுக்கு போயிடுங்க, கோமா வரைக்கும் போகும். தென் இப்போ டயபெட்டிஸ் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டயபெட்டிஸ்ன்றது வந்து பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கிறது. அந்த குளுக்கோஸ் லெவல் ஏன் அதிகமா இருக்குன்னா பேன்கிரியாஸ்ல இருந்து சுரக்கிற இன்சுலின் தேவையான அளவு சுரக்காம சப்ளை பண்ண முடியல. அங்க இன்சபிஷியன்ட் செக்ரிகேஷன் ஆஃப் இன்சுலின் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடுச்சு. பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் இருக்குங்க, சுகர் அதிகமா இருக்கு பிளட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. டவுட் இருக்கா? முருகன், கார்த்திக் சொல்லுங்க. இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கிறது தான் சுகர் அப்படிங்கிறீங்க. நாமளே வந்து ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து குடிக்கிறோம்ல, குளுக்கோஸ் உடனே பிளட்ல இன்க்ரீஸ் ஆயிடுமா குளுக்கோஸ் லெவல்? குளுக்கோஸ் லெவல் வந்து அதுக்காக தான் கையில ஒரு சாக்லேட் வச்சு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் வந்து ஒண்ணு உங்களை தோண்டு போற மாதிரி நீங்க ஃபீல் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் அந்த சாக்லேட் ஒண்ணு வாயில போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் கிடைச்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹைப்போன்றதுல இருந்து குறைவான சுகர்ல இருந்து அதிகப்படியான சுகர் போகும்போது யூமே ஆக்ட். ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் சுகர் டாக்டர்கிட்ட போறீங்கன்னா உங்க கையில ஒரு சாக்லேட்டை பாக்கெட்ல எப்பயும் வச்சிருங்க, 1-2 சாக்லேட் கையில வச்சிருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஒண்ணும் நடக்க முடியல, எனக்கு வளவலன்னு வருது, சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்கோங்க. இட் வில் பி சப்சைடட் ஃபார் 1 hour 2 hours. தென் யூ மே கோ டு ஹாஸ்பிட்டல். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் அந்த சாக்லேட் கொடுக்குறது. ஓகேவா? தென் இப்போ டயபெட்டிஸ்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதுதான் டயபெட்டிஸ். ஓகே, இப்போ நம்ம மெடிக்கல் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சின்ன தப்பு பார்ப்போம். சில என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கார்த்தினால பைக் ஓட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணணும்னா அவன் ஏன் பைக் ஓட்டல? அவனுக்கு ஓட்ட தெரியலையா, இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அந்த ஓட்டுறதுக்கான எனர்ஜி அவங்ககிட்ட இல்லையா, அததான் நான் சர்ச் பண்ணுவேன். ஆனா இப்ப இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா கார்த்தியால வண்டி ஓட்ட முடியா, சரி ஜெயராஜ் அவனை வச்சு நீ வண்டி ஓட்டிக்கோ. இஸ் இட் கரெக்ட்? எவரிவன் கேன். இஸ் இட் கரெக்ட்? ஓகே, சோ இட்ஸ் நாட் கரெக்ட். திஸ் இஸ் நாட் கரெக்ட். இத வந்து என்ன சொல்றேன்னா பான்கிரியாஸ்னுடைய ஆற்றலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சரியா? அத வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில யாரும் இறங்கல. ஏன் இறங்கலன்னா இந்த மெடிக்கல் சிஸ்டம் அது எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்ணுது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பான்கிரியாஸ்னுடைய ஆற்றலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத கண்டுபிடிச்சு பண்ணிட்டாங்கன்னா
pancreas ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். சுகர் பேஷண்ட்டுடைய ரேட் கம்மியாகிட்டு போகும். டாக்டர்ஸ்க்கு வேலை இல்லை, லேபுக்கு வேலை இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வேலை இல்லை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் 1 lakh people இருக்காங்கன்னா 60,000 people suffered from diabetes. Okay, so 60% of people suffering from diabetes. அப்படின்னும் போது இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ். மெடிசன் லாஸ், ஹாஸ்பிட்டல்ல ஃப்ளோ இருக்காது, டயபெட்டாலஜிஸ்ட் வேண்டியது இல்லை. ஸோ அதனால சம் பாலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் தேர். அதை வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. பட் நம்ம டயபெட்டிஸ் அடுத்தது வந்து இப்ப டயபெட்டிஸ் தெரிஞ்சு, டயபெட்டிஸ் எதனால வருது? சப்ளை வந்து கம்மியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நைட் டைம்ல நான்வெஜ் எடுக்காது, மைதா மாவு ப்ராடக்ட் எடுக்காது, தயிர் தயிர் சம்பந்தப்பட்ட எதையுமே எடுக்காது. நைட்ல ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டா சாப்பிடும். மார்னிங் செஷன்ல என்ன வேணா எடுத்துக்கலாம், ஆஃப்டர்நூன் செஷன்ல என்ன வேணா ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னா சுகர் அப்படின்றதுடைய காம்ப்ளிகேஷன். நீங்க எடுக்கிற மெடிசின்ஸ் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடுல தலைவான்னு சொல்லிட்டு வாயில எச்சு ஊறுது நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடும் போது நாக்குல எச்சு ஊறுதான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க. நாக்குல எப்ப எச்சு ஊறுனா சாப்பிட்ற சாப்பாட்டை கண்ணால பார்க்கும்போது நாக்குல எச்சு. அந்த நாக்குல இருக்கிற எச்சிலுக்கு அந்த சாப்பாடை செரிமானம் திறன். சாப்பிட்ற சாப்பாட்டை தாராளமா பார்க்கல, கையில இருந்து எடுங்க, எடுத்து பார்த்துட்டு போட்டு உள்ள சாப்பிட்டா எப்படி சொல்லிட்டோம். ரொம்ப நேரம் சாப்பிடல, தப்பு கிடையாது. 15 minutes டைம் எடுத்துக்கோங்க சாப்பிட்ற, தப்பே கிடையாது. ஆனா அந்த டைம்ல டிவி பார்த்துட்டு சாப்பிட்றேன், மொபைல பார்த்துட்டு சாப்பிட்றேன், அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு கடிக்குது, பாம்பு கடிச்சிச்சுன்னா கடிச்சா யாரும் சாக மாட்டாங்க. சரியா? நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பாம்பு கடிச்சா சாக மாட்டாங்க. ஆனா பாம்பு தற்காப்புக்காக கடிச்சிட்டு ஓடணும்னு நினைக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பல்லுக்கு பட்டது மட்டும் தான் இருக்கும், பெருசா பாய்சன் உள்ள போகாது. ஆனா ஒரு உயிரை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல பண்ணுதுன்னா அதுக்கு தெரியும், அது அதனுடைய மைண்டுக்கு தெரியும் எந்த லிமிட் ஆஃப் பாய்சனை வெளியில விடணும், அது தெரியும். ஸோ அது கொத்தும் போதே கடிக்கும் போதே அத்தனை அத்தனை குவான்டிட்டி ஆஃப் பாய்சன் வந்து விடும். சேம் லைஃப் வைஸ் இந்த ஃபுட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு மைண்ட் என்ன சொல்ல, தலைவை எச்சில் ஊறுறதை வந்து அதிகப்படுத்தும். அந்த சாப்பாடை நீங்க வாயில போட்டு மெல்லும் போது எச்சில் ஃபுல்லா கலந்து மென்னு முழுங்கும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், மோஷன் ப்ராப்ளம் வராது. இப்ப டயபெட்டிஸ் பத்தி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முருகன் with your permission can I just என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டா pancreas எங்க இருக்கு ஹியூமன் பீயிங்ல அந்த பிக்சர் வேணா தாராளமா ஷேர் பண்ணு. soft organ which is going to present by the Karthik. Google image போட்டுக்கோ. Okay, right. So visible உங்களுக்கு? Everyone is. Yeah. Okay, Murugan, this is the picture. Yes. Yellow colorல இருக்கு பாத்தீங்களா? கார்த்திக், கரெக்ட் தான் கார்த்திக். அந்த இமேஜ் கரெக்ட் கார்த்திக். this one அந்த yellow colorல இருக்குல்ல? Everybody able to see this? Yeah, I think. Yeah, you may. Sanjay,
Niraj. எஸ் கார்த்திக். பிக்சர் பார்க்க முடியுதா உங்களால? பார்க்க முடியுது. This is Bilal. I can see this. Bilal, welcome. இல்ல நான் ஒரு குரூப் கான்ஃபரன்ஸ் வந்தேன், ஆபீஸ் கான்ஃபரன்ஸ்ல வர முடியல, சாரியா. ஓகே. யா முருகன், கண்டினியூ. pancreas பார்த்தீங்கன்னா very very soft organ in our body. Okay. That's one. Yes. That's the pancreas. Okay. அந்த pancreasல தான் ஆல்பா செல் பீட்டா செல்ஸ் சொல்லிட்டு ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கும். ஆல்பா செல் கன்வெர்டட் as இன்சுலின், கிளைகோகன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிளைகோகனோட வேலை என்ன, கிளைகோஜனை இன்சுலினை கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறன் கொண்டதுதான் கிளைகோகன். ஆல்பா செல் பீட்டா செல் பாத்தீங்கன்னா, பீட்டா செல் இன்சுலினா போகும், இன்சுலின் குளுக்கோஸ் கூட கலந்து செல்ஸ் கூட போயிட்டு அது அதனுடைய ஒர்க் அது மட்டும் பண்ணுது. ஸோ எக்ஸஸ் இன்சுலின் வில் பி ஸ்டோர்ட் இன் அவர் மசில்ஸ். அதிகப்படியான இன்சுலின்ஸ் எல்லாமே நம்மளுடைய மசில்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவைப்படும் போது அதுவே எடுத்துக்கும். ஸோ டயபெட்டிஸ் சிம்பிளி ரெண்டு விதமா இருக்கிறாங்க. ரெண்டு விதமான டைப். ஒன்னு டைப் 1. டைப் 1ன்றது பேன்க்ரியாஸ்னுடைய வளர்ச்சி குழந்தை பருவத்திலே, மேபி இது கன்சீவா இருக்கும்போது கூட நடக்கலாம். கன்சீவா இருக்கும் போதோ இல்ல டெலிவரி ஆனது பிறகு அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகோ அதனுடைய பேன்க்ரியாஸ்னுடைய வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால அந்த பேன்க்ரியாஸ் இன்சுலினே சுரக்காது. ஜஸ்ட் இமேஜின், there is no insulin, natural insulin produced in our body. ஓகே, அப்போ நம்ம ஆர்டிபிஷியலா இன்சுலினை வெளியில இருந்து கொடுத்துதான் ஆகணும். ஸோ தட் இஸ் த டைப் 1. டைப் 2 டயபெட்டிஸ் நம்மளுடைய ஒரு 30, 40, 50 அந்த ரேஞ்சில் நம்ம டயபெட்டிஸ் சிம்பிளா சொல்லணும்னா டைப் 1 நேச்சுரலா வரும், நேச்சுரல் டிஃபெக்ட், அந்த பாடியினுடைய நேச்சுரல் டிஃபெக்ட். டைப் 2 நம்மளே ஏற்படுத்தி பை யூசிங் சம் அன்வான்ட் ஃபுட்ஸ், டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, இந்த மாதிரியான ஒரு காரணங்களால என்னாங்கன்னா அந்த பேன்க்ரியாஸை மந்தத்தன்மையை நம்மளே மாத்துறோம். ஸோ இதுதான் டைப் 2. அண்டு ஜிடிஎம் சொல்லுவாங்க, திராவிடம் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் சொல்லுவாங்க. சில பேர் கன்சீவா இருக்கும் போது இன்சுலின் கம்மியா தான் பேன்க்ரியாஸ்ல சுரக்கும் சிலருக்கு, சரிங்களா. அது கன்சீவா இருக்கும் போது சொல்லுவா, அது ஆட்டோமேட்டிக் அந்த கன்சீவ் டெலிவரி முடிஞ்சதுக்கு பிறகு இட் வில் பி சப்சைடட். அது ஜிடிஎம், திராவிடம் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ், மகப்பேறு சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவரிவன் அண்டர்ஸ்டாண்ட்? கார்த்திக்? எஸ் முருகன், கோ அஹெட். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம டயபெட்டிஸ்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். வெரி சிம்பிள் வே. யாருக்காவது இன்னும் புரியலன்னா இன்னும் சிம்பிள் வேல சொல்லலாம், தப்பே கிடையாது. நம்ம we are all தமிழ்ல சொல்றேன். டயபெட்டிஸ்னா எதனால வருது, டயபெட்டிஸ்னா என்ன, அதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது டவுட் இருக்கா? ஒன் மோர் டவுட் முருகன்ஜி. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. லெவல் ஆஃப் சுகர்ஸ் இந்த லெவல் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதான் ஒரு 150 தான் இருக்கணும் இந்த 35 ஏஜ்ல, 40 200 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன். ஆமா. ஹலோ. சொல்லுங்க சார். இப்போ அந்த லெவல் என்னன்றது கேக்குறீங்க. அந்த மெஷர்மென்ட் ஸ்டாண்டர்டா? ஸ்டாண்டர்ட். இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபைன்டு பை தி WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. எப்படி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கண்ட்ரோலர் IRDA, பேங்கிங் கண்ட்ரோலர் RBI, அதே மாதிரி உலகத்தினுடைய ஆலோபதி மெடிசனுக்கு கண்ட்ரோலர் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த கோவிட்ல நிறைய பேருக்கு WHO பத்தி நிறைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு சுகர் ஒரு மனிதனுக்கு
60 பாஸ்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா 70 இருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். பிளட்ல ஒரு எம்ஜி, அதாவது 100 எம்ஜி பர் டிஎல் சொல்லுவாங்க டைல்யூஷன். அதுல வந்து 100 வரைக்கும் இருக்கலாம். காலையில எடுக்கிற சுகர், வெறும் வயிற்றுல எடுக்கிற சுகர் 60 இருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். போஸ்ட் பிராண்டியல் மேபி அப் டு 160, whereas random blood sugar 140, up to 140. So beyond that limit, which means you are the diabetic. Okay. ஜெயராஜ் இந்த Yes. மெஷர்மெண்ட் இன்னொரு தடவை சொல்லுங்களா? S Murugan, go ahead. Clear. Okay. Okay. So இப்போ நம்ம அந்த வேல்யூ பத்தி சிம்பிளா இது எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம அப்பா அம்மா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சுகர் வந்துட்டு சுகர் தானேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பேன்கிரியாஸ்ல இன்சுலின் வந்து கம்மியா சுரக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், ரெகுலரா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபுட்டு டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. எடுத்த உடனே மெடிசனுக்கு போகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் தாராளமா. ஸோ டாக்டர்ஸ் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு டயட் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. எடுத்த உடனே டேப்லெட் கொடுத்துருவாங்க. மெட்ஃபார்மின் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு வேண்டியது. தாராளமா என்ன பண்ணலாம், ஃபுட்டு டயட்ல இருக்கலாம். ஃபுட் டயட்ல இருக்கும்போது, அதாவது சுகர் இனிப்பு எடுக்கிறதுனால சுகர் வர்றதுக்கு கிடையாது. சுகர் வந்தா இனிப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இனிப்புல வந்து சுக்ரோஸ், குளுக்கோஸ் ரெண்டுமே இருக்கு, அதிகப்படியா இருக்கு. ஸோ டைரக்டாவே குளுக்கோஸ் உள்ள போகும்போது இருக்கிற சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற குளுக்கோஸ்க்கே வந்து பேன்கிரியாஸ்னால சஃபிஷியண்டா இன்சுலினை சப்ளை பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இன்னமும் நீங்க சுகர் எடுத்துக்கிட்டு இனிப்பு எடுத்துக்கிட்டுன்னா அதிகப்படியான குளுக்கோஸ் உள்ள போய் பிளட்ல இருக்கும். அப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தேவையான இன்சுலின் அதால கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுனா உங்க சுகர் லெவல், பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா ஃபுட் டயட்டை வந்து தாராளமா நிறைய விஷயங்கள் இருக்கு. சித்த மருத்துவம் அற்புதமா சுகருக்கு நிறைய மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே வேண்டியது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். ப்ராப்பரா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுட் ஒரு நாளைக்கு 5 டைம் எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமான குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஃபுட்ல இருந்து. அந்த கொஞ்சம் கொஞ்சம் குளுக்கோஸுக்கு தேவையான இன்சுலினை பேன்கிரியாஸ் சப்ளை பண்ணும். வேற 3 வேளை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பல்கா எடுக்கும் போது பல்கா குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பல்கா குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும் போது இன்சுலின் சப்ளை ஆஃப் இன்சுலின் ஃப்ரம் தி பேன்கிரியாஸ் வில் பி லெஸ். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா குளுக்கோஸ் வந்து உங்க பிளட்ல வந்து அதிகப்படியா ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த குளுக்கோஸ் அதிகப்படியா ரிஃப்ளெக்ட் ஆக என்ன பண்ணுன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம். அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். அதை போய் எல்லாமே ஆக்குபை பண்ணும். நிறைய நம்மளுக்குள்ள இருக்கு. ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட், இந்த மாதிரி ஒரு 4 அனதர் ஒன்ஸ் வந்து மார்பிட். ஸோ இந்த 4மே நம்ம பாடிக்குள்ள உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஓடும் போது அந்த இடத்த போய் இது ஆக்குபை பண்ணும். அந்த பிளட் வெசல் இந்த டயாமீட்டர்ல இருக்கிற பிளட் வெசல் அப்படியே நேரோ ஆகும். இப்படியே குறைய என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்ப் பண்ற அந்த ஹார்ட் பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் விரிவடையும். ஒரு லெவலுக்கு மேல அது எலாஸ்டிக் லெவல் ஒரு லெவலுக்கு மேல ஆகாது. அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், பிபி, பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நோய் வியாதி வரும். இது சம்பந்தமா என்ன ஆகுன்னு பார்த்தா நரம்புல வந்து வீக் ஆகும். அதை டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவோம். சுகர்னால நியூரோனா நரம்பு, சுகர்னால சர்க்கரை வியாதினால நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அதனால அதை டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவோம். அடுத்து என்ன ஆகுனா இது எல்லாமே போயிட்டு நம்ம கிட்னில இருக்கிற நெப்ரான்ஸ் சொல்லுவோம். மில்லியன் நம்பர் ஆஃப் நெப்ரான்ஸ் வந்து நம்ம கிட்னிக்குள்ள இருக்கு. அதனுடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைலி ஃபில்ட்ரேஷன். அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஹைலி ஃபில்ட்ரேஷன்ல இருக்கும் போது இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமா போய் உள்ள போய் நெப்ரான்ஸை பாதிக்கப்படும் போது கிட்னில ஃபில்டரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். அதனால உங்களுக்கு அது ஃபில்டர் பண்ணி உப்புச்சத்தை வெளியேற்ற திறமை குறைஞ்சி பிளட்ல உப்புச்சத்தினுடைய அளவு அதிகமாகும். அளவு அதிகமாகிறதா நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் சொல்றோம். உப்புச்சத்து உனக்கு அதிகமா இருக்குது பிளட்ல அப்படின்னும் போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் மீன்ஸ்
உங்க கிட்னில இருக்கிற நெப்ரான்ஸ் என்ற மில்லியன் நம்பர் ஆஃப் நெப்ரான்ஸ் வந்து அதனுடைய ஃபில்டரிங் கெப்பாசிட்டியை இழந்துட்டு வர்றதுதான் வந்து அதர்வைஸ் கிட்னி அப்படியே தான் இருக்கும். கிட்னி அப்படியே இருக்கும். ஆனா கிட்னிக்குள்ள இருக்கிற ஃபில்டரிங் கெப்பாசிட்டி, அந்த நெப்ரான்ஸ் சொல்ற அந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிட்டே வரும்போது அதனால வேண்டி அந்த உப்பு சத்தை வந்து வெளியேற்ற முடியாம, ஃபில்டர் பண்ண முடியாம உப்பு சத்து டைரக்டாவே வந்து பிளட்ல கலக்கும். ஒரு லெவல் கலக்கலாம். அதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிளட்ல உப்பு சத்து அதிகமாகும் போது என்ன ஆகும்? கை கால் வீக்கம், ஃபேஷியல் வீக்னஸ், ஸோ பிளட் ஆட்டோமேட்டிக்கா ஹீமோகுளோபின் கம்மியாகும். ஏன்னா ஹீமோகுளோபின் ஏன் கம்மியாகும், ரத்த அணுக்கள் ஏன் கம்மியாகும்னா இந்த உப்பு சத்து போய் அதை வந்து ஆக்குபை. ஏன் கார்த்திக் புரியலையா? கார்த்திக் இல்ல நீங்க பாருங்க, நான் அது ரிலேட்டடான இமேஜஸ் காமிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இது ரிலேட்டடா, டயபெட்டிஸ் ரிலேட்டடா காம்ப்ளிகேஷன், கோமார்பிடிட்டி மாறி 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 வந்துருக்கு. ஸோ தட் வை நான் எதுக்கு இதை சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, சுகர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். ஸோ கிளியர் கட் ஐடியா கிடைச்சிச்சுன்னா வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கலாம். வந்ததுக்கு பிறகும் அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ், மெயினா வந்து சுகர் வர்றதுக்கான காரணம் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ்னால சுகர் வரும். பான்கிரியாஸ் மந்தத்தன்மையை ஏற்படும், அடையும், மந்தத்தன்மையை அடையும். ஸ்ட்ரெஸ், ஒபிசிட்டினா குண்டா இருக்கிறது. ஓகே, ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம். சரி, சுகர் வந்தா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதத்துல வந்து கையினுடைய அந்த கை வயிற்றையும் காலினுடைய வயிற்றையும் அரிப்பு, இச்சிங் இருந்துட்டே இருக்கு. யூரின் என்ன ஆகுனா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின், ஒரு நாளைக்கு 5 டைம் போற யூரின் நைட்டோட சேர்த்துனா 15 டைம் போகுது. யூரின் அதிகமா போகுது, யூரினேஷன் அதிகமா இருக்கும். யூரின் போகும்போது உங்களுக்கு வந்து பாலியூரியா, அதுல வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சேர்ந்து போற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு, கடுக்கடுக்கு. ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆர் பிஎம் ஆர் சர்க்கரை வியாதி. இதுதான் சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதிக்கு என்ன நீங்க ப்ரிவென்டிவா பண்ணணும்? எனி டவுட்? ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன். இனி டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தருக்குள்ள வந்து anyone? சார் இப்ப ஒரு நிமிஷம் சார், நம்ம பிளட் சுகர் லெவல் நார்மலா இருக்கணும்னா எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? இப்ப ஒரு பாயிண்ட் இருக்கும், அது என்ன சார் எம்ஜின்னு இப்ப நடுவில் என்னமோ சொன்னீங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிளட்டை எப்ப எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஒண்ணு நீங்க பசியோட இருக்கீங்க, காலையில எதுவுமே சாப்பிடாம பெரு வயிற்றுல இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல இருந்து 70 இருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஓகே. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு கொடுப்பாங்க போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், பிபி பிளட் சுகர் சொல்லுவாங்க. அது 160 வரைக்கும் இருக்கலாம், 110 இருந்து 160 வரைக்கும். சரியா? அடுத்தது வந்து எப்ப வேணாலும் எடுக்கலாம். அதாவது எப்ப வேணாலும் மீன், காலையில நீங்க சாப்பிட்டதுல இருந்து நைட்டுக்கு தூங்க போற வரைக்கும் எப்ப வேணாலும் எடுக்கலாம். அந்த பிளட் சுகர் லெவல் அப் டு 140 வரைக்கும் இருக்கலாம் நார்மல். ஓகே சார். சரி, இப்ப 140ங்கிறது என்ன மெஷர்மென்ட் பேர் என்ன? எம்டி 140 140 mg per dl. ஒரு டைலூஷன்ல வந்து 140 மில்லிகிராம் தான் இருக்கும் மைக்ரோகிராம். சரி, இப்ப அதிகமாச்சுன்னா அது சுகர்னு சொல்றோம் பான்கிரியாஸ்ல இருந்த இன்சுலின். சப்போஸ் கம்மியாயிடுச்சுன்னா? கம்மியாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பங்க்ஷன் இருக்கு. ஆக்சுவலி தேவையான அளவுக்கு இன்சுலின் கிடைக்கல,
இல்ல தேவையான அளவுக்கு நீங்க சாப்பாடு எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்? சுகர் லெவல் அதிகமா இருக்கும், குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடும். அப்போ இன்சுலின் கம்மியா இருக்குது, பான்கிரியாஸ்ல இன்சுலின் சுரக்கல. பட் இன்சுலின் அதிகமா இருக்கு, ஆனா குளுக்கோஸ் லெவல் கம்மியா இருக்குன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போகக்கூடிய வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய பொருள் குளுக்கோஸா ஜெனரேட் ஆகல, கம்மியாகுது, கரெக்டா சாப்பிடல. அதான் மீன். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ரெண்டு ரோல் மாடல். ரோல் எதுனா இன்சுலின் அண்ட் குளுக்கோஸ். இன்சுலின் பான்கிரியாஸ்ல இருந்து சுரக்குது, குளுக்கோஸ் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. குளுக்கோஸ் கம்மி ஆகுதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் போகல அப்படின்னா நம்ம தான் ஒழுங்கா சாப்பிடுறோம். இன்சுலின் கம்மி ஆகுதுன்னா பான்கிரியாஸ் அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் வந்து கம்மி பண்ணிருக்கு. பிரஷருக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? இதனாலதான் பிரஷர் வரும். இதனால பிரஷர் வரும். பிரஷருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கானா? டயபெட்டிஸ்க்கு ஹைப்பர் டென்ஷனுக்கும் 90% வந்து சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இது பிளட் வெசல், இது ரத்த குழாய். ஓகேவா? சஞ்சய் தெரியுதா? கேக்குது சார், கேக்குது சார். இது ரத்த குழாய். இந்த டயபெட்டிஸ்ல வந்து ப்ராப்பரா நீங்க கண்ட்ரோல்ல வச்சில்ல அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக அதிகமாக குளுக்கோஸ் லெவல் போய் இந்த பிளட் வெசல்ஸ் எப்படி ஆகுனா இப்படி சுருங்கிடும். சரியா? இப்படி சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பாத்தீங்கன்னா பிளட் பம்ப் பண்ணும். பிளட் பம்ப் பண்றது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணும்போது ப்ராப்பரான வேகத்துல அது போய் நிக்காது. ஒரு பிவிசி பைப்ல ஒரு நார்மலா ஒரு டைமென்ஷன் இருக்குன்னா தண்ணி நல்லா போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும். அது ஒரு இடத்துல சுருங்குச்சுன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் போறது கம்மியாகும், ரொம்ப அடக்கி இருக்கும். அதுதான் பிபி, ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் நத்திங். உங்களுடைய ஹார்ட் வந்து மூச்சு எடுக்கிறீங்க விடுறீங்க, ரிலாக்ஸ் ஆகுறீங்க, ரெண்டு விதத்தை வச்சு சொல்றாங்க. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. கேக்குது சார். ஓகே ஓகே. பிபி என்றது என்ன? இதய துடிப்பை வச்சு சொல்றதுதான். இதய துடிப்புல வந்து சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் சொல்லுவோம். சிஸ்டோலிக்ன்றது வந்து மூச்சு எடுக்கும் போது வர சிஸ்டோலிக், ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு டயஸ்டோலிக். மூச்சு எடுக்க வேண்டாம், ஹார்ட் துடிக்கும் போது மூச்சு உள்ள போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். ஹார்ட் விரிவடைகிறத வந்து சிஸ்டோலிக்கும், நார்மல் ஆகிறத வந்து டயஸ்டோலிக்கும் சொல்லுவாங்க. யூஸ்வலி அது எவ்வளவு இருக்கலாம்னா 120 இருக்கலாம் சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் 80 இருக்கலாம். இட் மே பி 10 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். 110/8 இருக்கலாம், 128 இருக்கலாம், ஆர் 110/90 இருக்கலாம். அதே மாதிரி 128 இருக்கலாம், 120/90 இருக்கலாம், 138 பிளஸ் ஆர் மைனஸ். முருகன் சாரி மீட்டிங் ஒருவேளை க்ளோஸ் ஆகலாம், 45 minutes ஓவர் ஆயிடும். ஒருவேளை க்ளோஸ் ஆச்சுன்னா அதே மீட்டிங் ஐட்டம் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம்.